ஹாய் சாட்டர்டே மதியம் 2 மணி. ஸோ லீவுன்றதுனால நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாப்பா கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நானும் வந்து ரேபிடோ புக் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போய் என் ஃப்ரெண்டு வரத்துக்குள்ளே வெயிட் பண்ணுவோம், ட்ரெயினும் வரல இன்னும். என் ஃப்ரெண்டு வரத்துக்குள்ளே வெயிட் பண்ணும்போது ஒரு செல்ஃபி எடுத்தேங்க. செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்டும் வந்துட்டா, அப்புறம் வந்து ட்ரெயினும் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் 2 பேர் ஏறி உட்காந்துட்டு ஜாலியாக கதை பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது சரியான மழைங்க. ஸோ மழை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விண்டோஸ்லாம் இறக்கி விட்டு நல்லா ஜாலியாக கதை பேசிகிட்டே போனோம். கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. எங்கே ரீச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருத்தணிக்கு தான் வந்திருந்தேன். ஆமாங்க, திருத்தணி முருகரை பார்க்க தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் மலைக்கு மேலே கிளம்பிட்டோம். 150 கேட்டாங்க அந்த ஆட்டோ டிரைவர். ஸோ நியாயமாக தான் கேட்டார். அண்ட் போகிற வழியில் இந்த முருகா அப்படின்றத வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆட்டோ டிரைவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிளிப்பிங்கை நான் எடுத்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே காட்டுறதுக்குனாவே அந்த கிளிப்பிங்கை நான் எடுத்தேன். அப்புறம் மலைக்கு மேலே ஏறும்போது நம்ம தலைவரோட கோபுரம் தெரிஞ்சுதுங்க. அந்த கோபுரத்தை எல்லாருக்குமே உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். இன்றைக்கி கிருத்திகை அதுவுமா நீங்கள் எல்லாருமே இந்த கோபுரத்தை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனாலேயே இந்த வீடியோவை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கோயிலுக்கு போய் பார்த்தா அங்கே வந்து சரியான கூட்டங்க. மொத்த காவடி எடுத்துகிட்டு வந்த ஜனமும் அங்கே தான் இருக்குது. நானும் வந்து சாமிக்கு தேவையான மாலையும் அர்ச்சனையும் வாங்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருந்தேன். என் கூட வந்த பொண்ணு வந்து 7 months ப்ரெக்னென்ட். ஸோ அதனால் எப்படி அவளை கூட்டிகிட்டு சாமியை பார்க்குறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கும் போது சரி இன்னொரு என் ஃப்ரெண்டோ வரேன்னு இருந்தாங்க. அவங்க அந்த லேடி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் இருந்துச்சு. அந்த டைமில் ஆஃபீஸ் ரூமில் போய் என்கொயர் பண்ணும்போது அப்புறம் ஸ்பெஷல் தரிசனம் இருக்குது இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு அப்படின்னாங்க. ஸோ இதான் சாக்கு, நம்ம வந்து இவ கூடயே போய் சாமி பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே தான் ட்விஸ்ட்டு. 6:30க்கு வந்து கரெக்டாக அவங்களும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. 3 பேரும் போயிட்டு ஆஃபீஸ் ரூமில் போய் கேட்கும்போது ப்ரெக்னென்ட் லேடி மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம், உங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோன்ட்டாங்க. ஐயோ என்னடா இது, அவளை மட்டும் எப்படா தனியாக அனுப்புறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி சர்ப்ரைஸ் விசிட் பண்ணிட்டாரு கோயிலுக்கு. சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போய் ஜாலியாக முருகரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அவங்கள அனுப்பிட்டு நாங்கள் வந்து 100 ரூபா க்யூவில் நின்னோங்க. 7:30க்கு நின்னோம். 8:30 9 o'clock ஆகிடுச்சு சாமியை பார்க்குறதுக்கு. நல்ல வேளை அவங்க ஹஸ்பண்ட் காரில் வந்ததுனால நாங்கள் எல்லாருமே சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 9:30க்கு சாப்பிட்டுட்டு காரில் ஏறிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகும்போது நைட்டு 11:30. ஸோ ஜாலியாக வந்துட்டோம்.